இன்னைக்கு உலகத்துல விசுவாசிக்க முடியாத சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். எப்ப தெரியுமா? உபத்திரம் வரும்போது, துன்பம் வரும்போது, துயரம் வரும் பொழுது, தீரா வியாதி வருகிறது என்று சொல்லி வைத்துக் கொள்வோம். அப்பெல்லாம் என்ன நடக்கும்னா, ஆண்டவரை விசுவாசிக்கவே முடியாது. தேவன் இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை சந்திப்பாரா, என்னை ரட்சிப்பாரா, என்னை விடுவிப்பாரா? முடியவே முடியாது. எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, விசுவாசிங்க விசுவாசிங்க விசுவாசிங்க. அப்ப நம்ம நினைப்போம், என்ன தெரியுமா, இந்த வேதனை அவங்களுக்கு வந்தா நிச்சயமா விசுவாசிப்பாங்களா அப்படின்னு சொல்லி. நான் சொல்லுவேன், நிறைய நேரங்கள் அப்படி வரும்பொழுது நமக்கு விசுவாசிக்கத்தக்க அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். நம்ம வாழ்க்கையிலும் விசுவாசம் வேணும். இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் என்னை விடுவிப்பார், யாரை கொண்டாகிலும் விடுவிப்பார். சில நேரங்கள்ல நம்மால விசுவாசிக்கவே முடியாது. ஐயா இது நடக்காது, இனி நடக்கவே நடக்காது. விசுவாசிக்காம நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் விலை உண்டு. அதனால தயவு செய்து நான் சொல்றேன், உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை எதுவா இருந்தாலும், கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் இதை செய்தார், கர்த்தர் இதை எனக்கு நடப்பித்தார், கர்த்தர் நிச்சயமாக எனக்கு இதை செய்வார்.